வெண்ணிலவு சாரவே வீசும் குளிர் காதவே ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சலே கொட்டும் பனி மாயம் கோடை வெயில் சாயம் துள்ளி விளையாடும் மண்ணில் கோகையாகும் காலம் ஆசையே செல்லமான நிழலே நெஞ்சமே எங்கும் தேடலே எங்கேறோ என்றாலும் அங்கே ஒளி நீதானே கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே கண்ணில் நீ வந்து கரபேச கரவில் உன்னால சிரிச்சேனே உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. கண்ணா, என்ன ரொம்ப நாளா ஆளையே காணும். எப்பவும் அங்கே வா இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுவேன். இப்போலாம் கூப்பிட்றதே இல்லை, என்னை பார்க்க வரதும் இல்லை. என்னாச்சு, போர் அடிச்சிட்டனா என்ன? தென்றல், உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் சொல்லு. நீ தான் என்னோட உலகமே, உன்னை சுற்றுறது தான் என்னோட வேலை. இருந்தாலும் நீ சொன்ன ஒத்த வார்த்தை என் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. அதனால தான் என்ன பண்ணுறது, நீ தான். நான் என்ன சொன்னேன் அப்படி? நான் உன்னை எதுவும் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் எதுவும் சொன்னதே இல்லையே. என்ன சொல்கிறேன்? அதான் ஒரு நல்ல வேலை வேணும், அப்போலாம் தான் உன்னையும் 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால, அதை மனசில் அதிகமாக பதிஞ்சிருச்சு. எப்போ எங்கே போனாலும் என் மனசுக்குள்ளே யோசிக்கிறது அது ஒன்று தான். தென்றல் சொன்னாலே, நமக்கு ஒரு வேலை வேணும்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லி என் மண்டைக்குள்ளே அதுவே ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் வேலைக்கோசரம் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தேன். எங்கேயுமே ஒன்றும் வேலை பெருசாக ஒன்றும் அமைய மாட்டேது. நானும் அதான் மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். அதான் அட்லீஸ்ட் ஒன்றை பார்த்தாவது என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஒன்றை பார்க்க வந்தேன். ஏய் கண்ணா, என்ன அதை போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? நான் என்றைக்குமே நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சதில்ல. நான் சொன்ன வார்த்தை உனக்கு கஷ்டமாக இருந்தால் என்னை மன்னிச்சிடு. ஏன்னா எப்படியும் நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், 2 பேரும் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு முடிவாயிடுச்சு. நான் என் மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், உன் மனசை நீ என்கிட்ட கொடுத்துட்ட. இருந்தாலும் இப்போ நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும். நாளைக்கு நமக்குன்னு நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்போ என்னென்ன எல்லாரும் சொல்லுவாங்கன்னு எனக்கு நிறையா தெரியும். ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்க்குறேன்ல. அதனால தான் நான் உன்னை வேலைக்கு போ அப்படின்னு சொன்னேன் ஒண்டி, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, அவன் என்ன படிச்சுட்டு சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உன்னை சொன்னான், அது என்ன சொன்ன மாதிரி தானே. அதனால தான் என் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் உன்னை ஏதாவது வேலை தேடிக்கின்னு சொன்னேன். சரி, வேலை கிடைக்கலாம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, நான் சொன்னதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் தேர்ன பார்த்தியா, அதிலே தெரிஞ்சிருச்சு என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம் வச்சுருக்க அப்படின்னு. பின்ன என் தென்றல் மேலே நான் பாசம் வைக்காமல் வேற யாரோ வைப்பா? தென்றல், உன்னை ஒரு வாரமாக பார்க்காம எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா? உன்னையும் பார்க்கணும், எனக்கு வேலையும் வேணும். அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒன்றை மிஸ் பண்ணால் வேலை கிடைக்கும்னு பார்த்தேன், வேலை கிடைக்கல. அதான் உன்னை தேடி வந்துட்டேன். இதுக்கு மேலே நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் தென்றல். எப்போவும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லு. பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு என்ன, பார்த்துக்கிட்டே இருந்தால் போகுது. இந்த உங்கள் முன்னாடி தானே நிற்கிறேன், பாரு. பார்த்துட்டல, நான் கிளம்பட்டுமா? இல்லை, வீட்டில் சும்மா வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். திடீர்னு கேட்டாங்கண்ணா தேடினாங்கண்ணா, அதனால தான். கிளம்பட்டுமா கண்ணா? அதுக்குள்ளே எங்கே கிளம்புற தென்றல்? எனக்கு ஆல்ரெடி நான் மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். நீ ஒன்று என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நானும் உனக்காக எங்கெங்கேயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை தேடி பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்கல. அதுதான் என் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். ஏன்னா நீ சொன்னது அதே நான் நிறைவேற்ற முடியலல்ல. அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கொஞ்சம் மடியில் சாஞ்சிக்கிட்டுமா? ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, உன் மடியில் சாஞ்சனா என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதனால தான், மற்றபடி எந்த உள்நோக்கமும் இல்லை.
தப்பாக இருந்தால் மன்னிச்சிடு. சாரி தென்றல். ஏய் கண்ணா, என்ன பேசிகிட்டு இருக்க? நான் எத்தனை தடவை உனக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். அப்போனா வந்து தப்பாக தெரியல. இப்போ நீ என் மடியில் தானே சாயிறன்ற. இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு? வா வந்து சாஞ்சிக்கோ. நம்ம எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை தெரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைண்ணா நீ தான் உங்கள் அண்ணன் கூட விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால, அதுவே பண்ணு போதும். எப்பவும் நீ என் கூடவே இருப்பல்ல, அதை சொல்கிறேன். நானும் அதை தான் நினச்சேன் தென்றல். ஏன்னா நான் உன் கூடவே இருக்கணும். அதுக்கு என்னடா வழி அப்படின்னு நினச்ச போது நான் ஏற்கனவே யோசிச்சது தான். அதான் எங்கள் அண்ணன் ஆல்ரெடி விவசாயம் பண்ணதில்ல, அப்படியே எங்கள் அண்ணன் கூட நானும் விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குவேன்ல. வயலில் வேலை முடிஞ்சுன்னா வீட்டுக்கு வந்துடலாம், உன்னை பார்க்கலாம். அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டமும் இருக்காது. என்ன வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிடும். என்ன நான் சொல்கிறது, வருங்காலத்தில் விவசாயம்தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் படிச்சுட்டு ஐடி கம்பெனி அப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனின்னு போயிடுறாங்கல்ல. இந்த விவசாயத்தை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைல்ல. அப்படி ஒரு ஆளாக இந்த ஊருக்கெல்லாம் சோறு போடுறோம் நானாக இருந்தானா வச்சுக்கோவேன், எனக்கும் ஒரு பெருமையாக இருக்கும்ல. அதை யோசித்து நானும் அந்த பிளானில் தான் இருக்கேன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீ ஏதாவது என்னை தப்பாக நினச்சிக்குவியோ அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலை. இப்போ நீயே சொன்னதுக்கப்புறம் நான் அந்த வேலை என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். என்ன தென்றல், சரிதானே? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்க்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், மடியில் செய்கிறன்ட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறியே, இது உனக்கே நியாயமா சொல்லு? அது என்னமோ தெரியல தென்றல், நான் பார்த்தேன் மடியில் செய்யலாமா கட்டி பிடிக்கலாமான்னு யோசித்தேன். சரி கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டேன். இதில் ஒன்றும் தப்பு இல்லைல்ல? பாதி தப்பு இல்லை தான், ஆனால் பாதி தப்பு. ஏன்னா வேறு யாராவது பார்த்துட்டு போய் ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோவேன், பெரிய பஞ்சாயத்து ரகலையே நடக்கும், தெரியும்ல. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா? நான் இருக்கேன், உன் கண்ணன் உன் கூட எப்போவும் நான் இருப்பேன். நீ பார்த்துக்கலாம், விடு. ம் ம் சரி கண்ணா, சரி விடு, கிளம்பலாம், டைம் ஆச்சுல்ல. ஆ சரி 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 கிளம்பலாம், பாய். இந்த ஊரில் தான் மண் டெஸ்ட் எடுக்கணுமா? சப்பா, இங்கேயும் அங்கேயும் அலைய விட்டுக்கிட்டே இருக்காரு இந்த ஆஃபீஸர் வந்து. நம்மளால் முடியலப்பா சாமி, இந்த வேலையும் வேணும், என்ன பண்ணுறது, வந்து தான் ஆகணும். சரி வா. ஏதோ பேர் சொன்னாங்க, வீரராகவனா என்னமோ சொன்னாங்க. அந்த ஆள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போய் கேட்க சொன்னாங்க. சரி வா போய் பார்ப்போம் என்னன்னு. சார் சார், வீரராகவன் சார் இருக்கீங்களா? யாருங்க வேணும்? நான் தான் வீரராகவன். யார் வேணும்? சார், இந்த உங்கள் விவசாய நிலத்தில் ஏதோ மண் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லேபில் சொல்லியிருந்தீங்களா? அவங்க என்னை அனுப்பி விட்டாங்க. நீங்கள் தானே வீரராகவன்? ஓ, மண் டெஸ்ட் எடுக்க வந்திருக்கீங்களா? சரி, இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இந்த இல்லைங்க தலைதெறிக்க ஓடுறாரு, என்ன விஷயம் தெரியலையே. சரி வரட்டும் பார்ப்போம். ஒருவேளை நமக்கு முன்னாடி மண் ஏதாவது எடுத்து வந்து வச்சிருக்கலாம், நமக்கு வேலை மிச்சமாக இருக்க போகுது. சரி வரட்டும். மேடம் போகலாங்களா? இல்லை, வயல் அந்த பக்கத்து இருக்கு, நீங்கள் போகலான்னு சொன்னால் கிளம்பலாம். நம்ம வண்டி அங்கே இருக்குது, நம்ம வண்டியிலே போயிடலாங்களா இல்லை எப்படி? இருந்தாலும் என்ன லூஸா, சட்டை திடீர்னு போய் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நல்லாவே இல்லை, இப்போ ரொம்ப அழகாக இருக்கார். வந்தேன் என்னவோ தெரியல, நம்ம அழகுல மயங்கியிருக்கலாம். இந்த நீலாமரினா ஒரே பயப்படும், இவர் சும்மா மயங்கிட்டார் போல. சரி பார்க்கலாம் என்னன்னு. மேடம் என்ன கீழே குனிஞ்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல், கிளம்பலாங்களா இல்லை நம்ம வண்டியில் போயிடலாமா எப்படி என்னன்னு கேட்டேன். இல்லை சார், எனக்கு புரியல. நீங்கள் ஃபஸ்ட்டு லுங்கியில் இருந்தீங்க, இப்போது நம்ம மண் டெஸ்ட் தான் எடுக்க போகிறோம். அங்கே லுங்கி சட்டை ஓகே தான், நீங்கள் எதுக்கு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்தீங்க? அதை ஃபார்மலாக நீட்டாக பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், மற்றபடி எதுவும் இல்லை. சரி நான் என் வண்டியில் வந்துடுறேன் சார், நீங்கள் உங்கள் வண்டியில் வந்துடுங்க, வாங்க போகலாம். சரிங்க மேடம் போகலாம்.
இந்த புள்ள அழகாக இருக்குது. இந்த பிள்ளைய எப்படியாவது நம்மக்கிட்ட பேச வச்சோம் அப்படின்னா, இந்த பிள்ளை இவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் வெள்ளை தோலாக இருக்குது. நம்ம கருப்பு தோலுக்கும் இது வெள்ளை தோலுக்கும் செம்மையாக இருக்கும். ஒயிட் அண்ட் பிளாக்கில் குழந்த பிறக்கும். எப்படியாவது நம்ம பேசி முடிக்கணும். நம்ம முவர கட்டிக்கினா இது அமையுமா? அமையண்டா வீரா, நீ ஆனலகண்டா. வாடா வாடா பார்த்துக்கலாம். போகலாம் வாங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சார், கிளம்புங்க. ஹலோ சார், காட்டுக்கு வந்தாச்சு. என்ன பேய் அந்த மாதிரி நிற்கிறீங்க? வீரா சார், ஹலோ வீரா, வீரா சார், ஹலோ. என்ன அந்த பிள்ளை பாட்டுக்கும் அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அண்ணன் என்ன மூச்சு பச்சை இல்லாமல் நிற்கிறாரு? என்ன அண்ணா ஃப்ளாட் ஆயிடுறாரோ? எழுப்பி விடுவோம். அண்ணா அண்ணா அண்ணா. மேடம், இதுதான் மேடம் கார்டு. மண்ணை பாருங்கள், பார்த்துட்டு லேபில் கொடுத்து இதில் என்ன போட்டால் நல்லா விளையும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் காலையிலேருந்தே சரியில்லை. காலையில் என்னை பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் காட்டுக்கு வந்து 1/2 hour ஆச்சு. 1/2 hour கத்திக்கிட்டு இருக்கேன், வீரா சார் வீரா சார்னு. ஒரு தடவை கூட 3 சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்கள் பாட்டுக்கும் ஏதோ பேய் இறந்த மாதிரி நிற்கிறீங்க. என்ன சார் ஆச்சு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் ஒரு சிந்தனையில் இருந்தேன், அதனால் கூப்பிட்டது கேட்கல. சாரி மேடம், என்னால் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க முடியுது. ரொம்ப சாரி மேடம். மண் டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன், லேபுக்கு அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் லேபில் வந்து ரிப்போர்ட் வரும், பாருங்கள். அதுக்கப்புறம் என்னை ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் எந்த விவசாயம் பண்ணால் அந்த இடத்துல இந்த மண்ணில் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் மேற்படி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? என் பேர் வந்து நீலாம்பரி. சரிங்களா? நீங்கள் ஆஃபீஸில் வந்து நீலாம்பரி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாவே தெரியும். அங்கே இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? சரி, நான் வரேன் சார். வீரா சார், வரேன். மேடம், வரேன்னு சொல்லிட்டு போகிறீங்க, வாங்க மேடம். எது புரியல? வரேன்னா போயிட்டு வரேன்னு அர்த்தம். இது கூட உங்களுக்கு தெரியாதா? என்ன போங்க நீங்கண்ணா, என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க. இது சரிப்பட்டு வராது. நீங்கள் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்க மேடம், நான் ஆஃபீஸில் வந்து உங்களை பார்க்குறேன் மேடம். எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் பேசுறது. சரி, வரேன் சார், நீங்கள் பாருங்கள். ஜஜங்க். அண்ணா அண்ணா, என்னாச்சு? ஒரு மாதிரி பேசுகிறீங்க. என்ன ஃப்ளாட்டா? அண்ணி எப்படி செம்மையாக இருக்காங்கல்ல? இது அண்ணியா? டேய், உனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு? நான் இப்போ தான் பார்த்தேன், இன்னும் யார்ட்டையுமே நான் சொல்லலையே, அதுக்குள்ளே அண்ணி சூப்பர்னு சொல்கிற. தலைவா, உன்னை பார்க்கும் போதே தெரியுதுல்ல நீ வந்து ஃப்ளாட் ஆகிட்டானே. அவங்க எம்புட்டு அழகாக இருக்காங்க, பார்த்தல. கூலிங் கிளாஸ் என்ன, சுடிதார் என்ன, ராயல் என்ஃபீல்டு பைக் என்ன, செம்ம மாசாக இருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி 10 பொருத்தும் பக்காவாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் உங்களுக்கு வந்து சூப்பரான பேர். இவங்கள நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. எப்படியாவது இவங்க காலில் கையில் விழுந்தாவது இவங்கள நீங்கள் மடக்கிறதா உங்களுக்கு சரின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? டேய், நான் அந்த பொண்ணை பார்க்கும்போது என் மனசே என்கிட்ட இல்லைடா. அப்படியே என் மனசை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே பட்டம், காற்றுல பறக்கிற பட்டம் மாதிரி ஆயிட்டேன்டா. அப்படியே காற்றுல பறந்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அவ்வளோ அழகு. ஐயோ, இவ்வளோ அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இம்மா அழகு. அப்படியே ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு என் மனசு. இப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன் மாமா, எனக்கு ஒன்று புட்டா மாமா அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடணும்னு தோணுது. அவ்வளோ அழகு. இதை போய் ஃபஸ்ட்டு அம்மாக்கிட்ட சொல்லணும். இதுக்கு மேலே வேறு எந்த பொண்ணையும் நான் பார்க்குறதா
வாய்ப்பே இல்லை. இந்த பொண்ணே போதும். வா வா, சீக்கிரம் போய் அம்மா கிட்ட பதில சொல்லுவோம். தலைவர், அப்புறம் உங்கள் மாமா பொண்ணு ஏதோ ஸ்ரீயை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய் சவடாலாம் விட்டு வந்தீங்க அந்த தொப்பி தலைங்கிட்ட, என்னாச்சு? அது அவ்வளோதானா? டேய் போடா, ஸ்ரீயாவது அதாவது இந்த தேவதையை பாடுறா. இந்த தேவதை அழகுக்கு வருமாடா? ஒரு பொண்ணை பார்த்த அந்த ஒரு செகண்ட்லேயே சொல்லணும்டா, இவ தான் உன் பொண்டாட்டின்னு. அப்படி சொல்கிற பொண்ணுக்காக தான் உயிரை கூட கொடுத்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அப்படி மனசு அவ ஃபஸ்ட்டு வீரா சார்னு கூப்பிட்ட உடனே என் மனசு பறி கொடுத்துட்டான்டா. அவ்வளோ அழகு, பார்த்தவொடனே உசுரை பறித்து எடுத்துகிட்டு போயிட்ட மாதிரி இருக்குடா. இப்போ வெறும் உடல் தான் இங்கே நிற்கிது, என் உயிரை அவள் எடுத்துகிட்டு போயிட்டா தெரியுமா? அவ்வளோ அழகு. ஏ அப்பா, என்னால் இன்னும் அந்த கனவுலேருந்து வெளியே வர முடியல. அவ்வளோ அழகு. சரி, இதை இப்போவே போய் அம்மாட்ட சொன்னாதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வா வா, சீக்கிரம் போய் அந்த வேலையை பார்ப்போம். என்ன தலைவா, நான் உங்களை நம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சேன். நீங்கள் அந்த ஸ்ரீயை தான் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு போய் அன்றைக்கி அந்த கவின் பயல்கிட்டனா பேசிட்டு வந்தீங்க. இதில் எங்களை ஒன்றை போய் சண்டை போட வச்சிங்க. இன்றைக்கி போய் ஒரு நிமிஷத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு மடங்கிட்டீங்களே. ஏய், ஒரு பொண்ணா? இதுக்கு மேலே அண்ணின்னு கூப்பிடணும், மரியாதை வேணும். ஒரு பொண்ணுனா இல்லை, சரியா? அவங்க வந்து உனக்கு அண்ணி, நான் உனக்கு அண்ணன். ஓகே, இன்னையோட இந்த அடிதடி இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடறேன்டா. இதுக்கு மேலே அந்த அடிதடி இது எதுவுமே வேணாண்டா. இந்த ஒரு பொண்ணு போதுண்டா. இவளை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதுண்டா. வாழ்க்கை அப்படியே சொர்க்கமாக இருக்கும் போல். அவ்வளோ அழகு. இந்த அழகுக்கு எவ்வளோ என்ன பண்ணாலும் ஈடாகாது. இதை முதல்ல சரி பண்ணணும். இப்போ நம்பர் வாங்காமல் விட்டுட்டேனே. அடடா. சரி, அதான் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி ரிஜிஸ்டரிங் கார்டு கொடுத்துருக்கால. வா வா, நாளைக்கே போய் ஆஃபீஸில் போய் பார்த்து அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லி அவன் நம்பரை வாங்கிடுவோம். நம்பரை வாங்கிட்டாலே போதும், அதுக்கு மேலே லவ் டெவலப் ஆகும். நீங்கள் தாண்டா அண்ணனுக்கு லவ் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூடவே இருந்து உதவி பண்ணணும். அணில் மாதிரி, சரியா? காலவாரி விட்டுறாதீங்கடா. இந்த பொண்ணுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். சரி சரி, நீங்கள் வாங்க வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு அம்மாவை பார்த்து என்னன்னு பதில் சொல்லுவோம். மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? நீ இப்போ ஃப்ரீயாக தானே இருக்க? என்னடா முக்கியமான விஷயம்? எப்பவும் இந்த மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்க மாட்டியே, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? டேய் குள்ளா, என்னடா ஆச்சு? ஏன் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்? இவ்வளோ வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கான், என்னாச்சு? நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன், நீ எதுவும் என்னை தப்பாக நினச்சிக்காத, சரியா? அதெல்லாம் சொல்லுடா, என்னன்னு, என்னாச்சு? அதான் என் கல்யாண விஷயமா பேசலாம் அப்படின்ட்டு வந்தம்மா. அதான் அந்த ஸ்ரீயை தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அவங்க பொண்ணு கொடுக்கணும்ல, பொண்ணு கொடுத்தா தானே கல்யாணம் பண்ண முடியும். நீ பாட்டுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இன்னும் வந்து எங்கள் அண்ணங்கிட்ட போய் எங்கள் அண்ணங்கிட்ட இப்போ தான் பேசியிருக்கோம். அவர் ஏதோ தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணால் தானே அந்த சொத்து எல்லாம் நமக்கு கிடைக்கும். முதல்ல சொத்து தானே முக்கியம், அப்புறம் தானே எல்லாம். அதை முதல்ல பண்ணால் தானே அப்புறம் தானே நம்ம கல்யாணம் பண்ண முடியும். நீ என்ன அதுக்குள்ளே கல்யாணத்தை பற்றி வந்து பேசுகிறேன்? இடிக்கிறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்க? ஏம்மா நீ ஒன்றே ஏம்மா, நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் அண்ணன் அதான் மாமா பொண்ணுனா நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு அந்த ஸ்ரீனா வேணாம்மா, சரியா? நீ எதுவும் என் மேலே கோவப்படாதம்மா, சரியா? அப்புறம் வேற யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு தெரியாது. நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க தராங்களோ தரலையோ, இழுத்துட்டு வந்தாலும் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த சொத்தெல்லாம் ஒரு பக்கத்தா செஞ்சதுன்னா சரி வராது. நீ எப்படியாவது அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்ககிட்ட சொத்தெல்லாம் நமக்கு தேவை, சரியா? சொத்து தான் நமக்கு முக்கியம், பொண்ணுனா முக்கியமே கிடையாது. அவள் எப்படியா இருந்தா பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொத்து தான் நமக்கு முக்கியம். எங்கள் அண்ணன் விட்டு சொத்து எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நம்ம தான் ஏற்கனவே பேசியிருக்கோம்ல. நீ என்ன திரும்பவும் வந்து மாறி இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. யார் உன்னை மாற்றினது? நீ முதல்ல சத்தம் போடாதம்மா. வேற யாராவது வெளியே கேட்டால் கூட பிரச்சனை. நீ சத்தம் போடாதம்மா. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுமா.
எனக்கு அந்த பொண்ணுனா வேணாம்மா. சரியா? நம்ம சொத்துன்னு அடிச்சுக்கிட்டு சொத்து என்னம்மா பண்ண போகிறோம் சொல்லு? நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தை நம்ம பார்த்தாலே போதுமா? அதனால் எதுவும் தேவையில்லம்மா. சரியா? எனக்கு தெரியாது, எனக்கு சொத்து வேணும் அவ்வளோதான். எங்கள் அண்ணன் வீட்டு சொத்து எனக்கு வேணும். அவங்க வீடு காடு எல்லாத்துலேயும் நான் பாதி பாதி எடுத்துக்கணும். அதுக்கு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். சரியா? நீ என்னவோ பண்ணிட்டு போ. நான் இது வரைக்கும் நீ என்னென்னவோ பண்ணியிருக்க. நான் உன்னை ஏதாவது தடுத்திருக்கேனா? இந்த விஷயத்தில் என்னால் முடிவெடுக்கவே முடியாது. எனக்கு அந்த பொண்ணு தான் மருமகளாக வரணும். அவள் மருமகளாக வரலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஒரு மூலையில் தான் கிடக்க போகிறா. சரியா? நான் அவளை ஒன்றும் சந்தோஷமான வச்சிருக்க போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு தேவை அவங்க வீட்டு சொத்து, அவ்வளோதான். அதுக்கு என்ன முடிவோ அதை மட்டும் நீ பண்ணு. மா என்னம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சொத்துன்னு சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு அந்த சொத்தும் வேணாம், ஒன்றும் வேணாம். சரியா? இன்னிலேருந்து நான் தனியாகவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்பா தனியாக தானே இருக்காரு, அவர் மாதிரி நான் தனியாகவே இருந்துட்டு போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு அந்த ஸ்ரீயெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அந்த பொண்ணை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. சரியா? நானும் அவங்க அண்ணன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? ஒரு நிமிஷத்தில் என் மனசை ரொம்ப நோவடிச்சிட்டேன். போமா, இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். டேய் நில்லுடா, எங்க போற? நான் சொல்றத ஒழுங்கா கேளு. உங்க அப்பா மாதிரி நீனு ஏதாவது முறுக்கிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் அவ்வளவுதான் பார்த்துக்கோ. புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போடுவேன். சரியா? நான் ஏற்கனவே சொன்னதுதான், அந்த வீட்டோட சொத்து நமக்கு வேணும் அப்படின்னா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நீ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வேணும்னா அவளை வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படியா இருந்தாலும் சொத்து நமக்கு வந்துடும்ல, அதை முதல்ல பாரு. சரியா? சீ, வாய மூடுமா. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது ஒரு அறிவு இருக்கா சொல்லு? நீனா உண்மையிலேயே பொண்ணு தானா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறியே? சொத்துன்னு அலையிறியே? நீனா பண பேயுமா? உன்னை இதனால தான் அப்பா விட்டுட்டு தனியாக போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரினா இருந்தால் யாருக்குமே பிடிக்காதுல்ல. நீ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா நான் போய் அவங்க வீட்டில் சொல்லிடுவேன். இந்த மாதிரி எங்கள் அம்மாவை உங்கள் வீட்டு உள்ளார விடாதீங்க, எங்கள் அம்மா உங்கள் வீட்டு சொத்தை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு, சொத்துன்னு என்கிட்ட கூட சொல்லுது, ஸ்ரீயை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது, ஃபோர்ஸ் பண்ணுது, அதனால் எங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு உள்ளே விடாதீங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்துடுவோம். பார்த்துக்கோ. அதுவும் அந்த அத்தை இருக்குல்ல, அந்த அத்தைகிட்ட சொன்னோன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே அந்த அத்தைக்கு உன்னை பிடிக்காது. முதல்ல ஒழுங்காக இருந்துக்கோ. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சு நடந்துக்கோ. அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைக்கிற பற்றியா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆள் கூட நான் இருந்தேன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சீ, போமா. நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேசவும் மாட்டேன், உன் முகத்தில் முழிக்கவும் மாட்டேன். நான் எங்கேயாவது போகிறேன். போகலாம். என்ன இது? ஒன்றும் சரியில்லையே. அப்படி யார் இந்த பொண்ணு இவன் மனசை பார்த்தது? இவன் அந்த மாதிரி ஒன்றும் பொண்ணுங்க பின்னாடி போகிற ஆளும் கிடையாது. இவன் முரணாம ஆச்சு. அப்படி யார் இந்த பொண்ணு? பார்த்தவொடனே மயங்கிட்டான்னு சொல்லி சொல்கிறான். ஒன்றும் புரியல. முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு பார்த்து அந்த பொண்ணை தீர்த்துடணும். ஏன்னா அந்த பொண்ணை தீர்த்துட்டாதான் நம்ம சொல்கிற வழிக்கு இவன் வருவான். எப்பாடு பட்டுனாலும் சரி அந்த வீட்டோட சொத்தை யாருக்கும் நம்ம போக விட்டுறக்கூடாது. எப்படியோ மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் இருக்கேன். இவன் என்னடானா வேற ஏதோ பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்றான். பணத்தோட தான் என்றைக்குமே சேரணும், அதுதான் சரி. முதல்ல இதுக்கு என்ன வழின்னு அதை பார்க்கணும். பார்ப்போம். டேய் தம்பி, இங்கே வாடா. அக்கா, சொல்லுங்க அக்கா, என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் சொல்கிறத மட்டும் செய். சரியா? என் மகன் வீரராகவன் அவன் எங்கெங்கே போகிறான், யார் யார் கூட பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நின்று நோட்டம் எடு. சரியா? அவன் ஏதோ ஒரு பொண்ணை நல்ல பொண்ணாக பார்த்து பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இப்போ கத்திட்டு போனான். சரியா? முதல்ல ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு யாருன்னு பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பின்னாடி ஃபாலோ பண்ணி ஆளுங்களை வச்சு அந்த பொண்ணை தீர்த்துரு. சரியா? யாருக்கும் தெரியாமல் தீர்த்துட்டு என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் எதையாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை க்ளோஸ் ஆன மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? அப்போ தான் இவன் மனசை மாற்ற முடியும். இல்லைனா இவன் என் வழிக்கு வரமாட்டான். இவனை நான் என் வழியிலே வச்சுருந்தேன், இப்போ ஒரே நிமிஷத்தில் மாறிட்டான். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். சரியா? நான் சொல்கிற வேலையை ஃபஸ்ட்டு போய் பாரு. வரேன்.
எனக்கும் கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, அடுத்து என்னன்னு நான் யோசிக்கணும். நீ போய் அதை முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ, அவன் ஓடிட போறான். அவன் முதல்ல எங்க இருக்கான், என்ன எவ்வளோ எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு ஃபோன்ல சொல்லு. சரிக்கா, நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன வேலையை ஃபஸ்ட்டு வேலை இல்லை, இது நான் நிறையா வேலை செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லிருக்கீங்கள, இதை நான் என்னன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், கச்சிதமாக முடிச்சுட்டு சொல்கிறேன். சரி சரி, போ போ. எங்கப்பா கிளம்பிட்டீங்க எல்லாரும்? என்னாச்சு எல்லாரும் ஒரே மாதிரி சும்மா லுக்காக கிளம்பிருக்கீங்க? என்ன விசேஷம்? எங்கே ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணமா என்ன? மா, நான் இன்னைக்கு தைப்பூசமா, அதனால் முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கவின் கூப்பிட்டான். அதனால் எல்லாரும் கிளம்பிட்டோம்மா. அதான் போயிட்டு இந்த மாதிரி நல்லபடியாக இருக்கணும், கல்யாணம் ஆக போதில்ல, நல்லபடியாக வாழ்க்கை அமையணும், நல்லபடியாக இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி போய் முத்துமலை முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்மா. அதான் போயிட்டு வரேம்மா. நான் கவின் ரொம்ப பொறுப்பான பையனாகிட்ட போல. எப்பவும் விவசாயம், காடு, இந்த மண் டெஸ்ட்டு அப்படி இப்படின்னு நினைஞ்சிக்கிட்டு இருப்பேன். நீ பாட்டுக்கு என்னமோ இன்னைக்கு கோயிலுக்கு நான் போகிறேன்ற. என்னடா உங்கள் 3 பேர்த்தோட மொழியுமே சரியில்லையே. நீங்கள் மட்டும்தான் போகிறீங்களா இல்லை வேறு யாரையா வர சொல்லியிருக்கீங்களா? அம்மா, கோயிலுக்கு போகிறதுக்கு நாவாம்மா ஒரு 4 இது வேணும். தனியாக தாம்மா நாங்கள் 3 பேர் தாம்மா போகிறோம், வேறு யாரும் வரலம்மா. நீ அதுக்குள்ளார ஏம்மா? இல்லை இல்லை, இந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான பிள்ளையாக மாறுற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா பெரிய விஷயம்ல. நானும் அங்கே தான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அப்புறம் அந்த எழுத்த விட்டு பத்துமா இல்லை, அவள் வேணாங்கா, இங்கேருந்து அவ்வளோ தூரம்னா நம்மளால் முடியாது, ஆனால் இங்கே பக்கத்தான் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு தான் நான் கிளம்பி உட்காந்துருக்கேன், இன்னும் அவள் வரல. சரிப்பா, பார்த்து பத்திரமா போங்க. கார் ஓட்டும் போது பத்திரமா ஓட்டிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க, சரிங்களா? சரிம்மா, போயிட்டு வரேன். சரிப்பா, சரி பாருங்க. டேய், ஒரு நிமிஷம்டா, என் ஆள் வரேன்னா அவளையும் அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம், சரியா? சரி சரி, கூட்டிகிட்டு போகும்போதில் என்ன இருக்குது, எல்லாரும் போய் முருகனை தானே தரிசிக்க போகிறோம். இந்த தைப்பூசம் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம் என்னன்னு. எங்கடி அம்மா கிளம்பிட்டீங்க எல்லாரும்? அதுவும் இவ்வளோ அழகாக மினுக்கிக்கிட்டு இங்கே கிளம்பிட்டீங்க. எங்கடி ஊரை சுத்தவா? மா, நீ பேசாம கம்மியா இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஒரு சுத்தன்னு சொல்லிக்கிட்டு. இன்னைக்கு என்ன நாள்? தைப்பூசம்ல, அதனால முத்துமலை முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம். பாடுறா, புதுசாக கோயிலுக்கு போகிறேன்னு அலைவ. இன்னைக்கு என்னமோ முத்துமலை முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு போகிறேன்றிய. சரி சரி, கொஞ்ச நேரம் இருங்க, நானும் கிளம்பி வந்துடுறேன். ஏய், அம்மா வேணாண்டி. அம்மா இல்லாம நம்ம மட்டும் போவோம். அம்மா வேணான்னு எப்படியாவது மடி போடு. மா, நீனா வேணாம், நீ வேற யாரு கூடயாவது போ, எங்க கூட நீ வர வேணாம். நாங்க 3 பேரும் போறோம்னா சாமிகிட்ட வேண்டியிருக்கோம், அதனால நாங்க 3 பேரும் தான் போகணும். எது, நீங்கள் 3 பேர் தான் போகணுமா? ஏடி, இன்னைக்கு தைப்பூசண்டி, யார் வேணாலும் போகலாம். நீங்கள் என்ன புதுசாக 3 பேர் தான் போகணுன்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாங்க 3 பேர் தான் போறோம், சரியா? நீ ஒழுங்கா வீட்டுல இரு, நாங்க கிளம்புறோம். இது ஒன்றும் சரிப்பட்டு வரல, எனக்கு ஒன்றும் மட்டுப்படல. இது ஏதோ உள்ள அர்த்தம் இருக்கு. யாரு கூட அடி போறீங்க? வேற யாராவது வர சொல்லியிருக்கீங்களா என்ன? ஆட்டி, என்ன அம்மா கரெக்டாக கண்டுபிடிக்குது. அதெல்லாம் யாரு கூடயும் போகல, நாங்க மட்டும்தான் போறோம். நாங்க போயிட்டு சாமி கும்பிட்டு உனக்கு பிரசாதம் எடுத்துட்டு வரேன். நான் கிளம்புறேன். சரி, 3 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. 1 வயசு பிள்ளைங்க, கூட்டமாக இருக்கும் ஒண்டை. சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக பார்த்து பத்திரமா திரும்பி வாங்க, சரியா? என்ன பார்த்துக்கணும், என் மாமா இருக்காரு, எனக்கு என்ன ஆக போகுது? சேட்டி, புது பொண்ணு, நீ பத்திரம், சரியா? நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சரியா? பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரேன். நீ சும்மா பாடம் எடுக்காத, நான் போயிட்டு வரேன். நல்லது சொன்னா இந்த காலத்தில் பாடம் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த பிள்ளைங்க. என்ன அப்போ? சரிம்மா, வளன்னு பேசிட்டே இருக்காங்க, நாங்கள் கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க. இதோ வந்துட்டாங்க பாரு, இது நம்ம ஆளு. மாமா,
வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்ன? வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்களா? எங்கள் அம்மா உண்டை சும்மா வரும்போது பாடம் எடுத்து லெசன் எடுத்து அனுப்பிவிடுது. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், புதுசாக கோயிலுக்கு போகிறீங்க அப்படி இப்படின்னு கேட்டுச்சு. அதனால தான் டைம் ஆயிடுச்சு. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் வந்தோம். இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2 minutes ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏண்டா உன் பொய்க்கு ஒரு அளவு இல்லையா? 2 நிமிஷமாவது வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுடா. உன் பொண்டாட்டிங்கிறதுக்காக இவ்வளோ பொய் சொல்கிறியே. அப்பா சாமி, இப்படி தான் நாட்டுக்கு போ. ஏய் கோயிலுக்கு போகணுண்டா. சரியா? இங்கே எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. கிளம்பலாம் கோயிலுக்கு. ஏம்மா வைஷ்ணவி, போதுமா பார்த்தது? நீ பார்த்தினா அவன் இங்கேயே படுத்துக்குவான். போகலாம் கோயிலுக்கு. ஏய் கோயில் வந்துருச்சு. எல்லாரும் முருகனை பாருங்க. முருகனை எல்லாரும் நல்லா கும்பிட்டுக்குங்க. சரிங்களா? கோயில் வந்தது எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு கண் இல்லை. இவர் சொல்கிறார் இப்போ தான் கோயில் வந்துருச்சுன்னு. எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னாதான் நாங்கள் பார்க்கணுமா என்ன? அடடா, உனக்கு என்ன ஆச்சு? நல்லா தான் இருந்த. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன? ஏன்னா உங்கள் சண்டையெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கிங்க. சாமியை கும்பிடுவோம். எப்பா முருகா நல்லபடியாக வைக்கணும்பா சாமியே. இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம், இது தூரமா இருக்கு. போகலாம். இப்பதான் சாமி அழகா தெரியுது. முருகா, எங்க வாழ்க்கை நல்லபடியா அமையணும்பா. நல்லபடியா இருக்கணும். இந்த தைப்பூசத்துக்கு நாங்க உங்களை தேடி வந்ததுக்கு எங்களுக்கு நீ நல்ல தரிசனம் கொடு. அடுத்த வருஷம் இதை விட இன்னும் நல்லபடியா வரணும். அதுக்கு நீ தான்ப்பா அருள் புரியணும். முருகா நல்லபடியா வைக்கணும் சாமியே. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் முருகனை போய் தரிசிங்க. முருகனுக்கு விரதம் இருந்து சாமி கும்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் முருகனை போய் சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் சாமி கும்பிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சாமி கும்பிட்டீங்களா, கோயிலுக்கு போனீங்களான்னு.